அப்படி நம்ம கொஸ்டினா சும்மா மாசா நிப்பாரு பாருங்க. அதை பார்த்து அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சூப்பர் கொஸ்டினா நீங்க கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு இருப்பா. அதை பார்த்து கைஜூன் நம்பர் பார்த்தும் மச்சி நீ வேற லெவல்ரா வெறித்தனமா பண்ணிட்டியே இந்த திறமையெல்லாம் எங்கடா ஒழிச்சு வச்சிருந்த சரி இதே ஃபோர்ஸ்ல அப்படியே அட்டாக் பண்ணி நீ கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம கொஸ்டினாவும் டேய் கைஜி நம்பர் 10 கொஞ்சம் பொத்து இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினா மறுபடியும் சாமுராய் மாதிரி ஸ்டைலா அந்த ஸ்வாடை பிடிச்சிட்டு எடுத்து ஒரு வீசு ஸ்ட்ரைட்டா அந்த கைஜுன் நம்பர் 12 நெஞ்சிலேயே ஸ்வாடை வச்சு ஒரு வீசா இருப்பாருங்க. அந்த கைஜுன் நம்பர் 12 நெஞ்சில பெரிய ஓட்டையே விழுந்துரும். ஆனா அங்க கோர் இருக்காது. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இன்னொருத்தனும் என்னாச்சு அங்க அவர் நெஞ்சில ஓட்ட போட்டாரு ஆனா அங்க கோர் இல்லையா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கைஜுன் நம்பர் 12 மறுபடியும் நம்ம கொஸ்டினாவை அட்டாக் பண்ண பாருங்க. அதை அப்படியே டாஜ் பண்ணி பின்னாடி பறந்து வந்து நிப்பாரு. அப்ப அந்த கைஜுன் நம்பர் 10 கிட்ட டே 10 என்னடா நடக்குது இங்க கோர் இல்லையா இப்போ அந்த கோர் எங்க இருக்கும் அது என்ன கோரை மாத்திக்கிட்டே இருக்குமா இல்ல வேற இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. அதை கேட்டு கைஜுன் நம்பர் 10 நீ தான் என்ன பொத்த சொல்லிட்டல அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்கற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம கொஸ்டினாவும் டே ஒழுங்கா சொல்றா அப்படி கேட்டோன்னே அதுக்கு கைஜுன் நம்பர் 10 சரி இனிமே அப்படி சொல்லாத அது அதோட கோரை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நீ இதே மாதிரி தொடர்ந்து வெட்டிட்டா மாப்பிள நீ வெட்ட அந்த கோர் எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம கொஸ்டினாவும் சொல்லிட்டல்ல இப்ப எப்படி வெட்டுறன்னு மட்டும் பாரு டே கைஜுன் நம்பர் 12 உன் கோரை கண்டுபிடிச்சு வெட்டுறா 4 துண்டு அப்படின்னு நம்ம கொஸ்டின் ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கும்போது நம்ம கொஸ்டின் அந்த கைஜுன் நம்பர் 10 கிட்ட டேய் உன்னோட பவரை ஃபுல்லா என்கிட்ட கூடுறா நான் அவனை வெட்டல இதுக்கப்புறம் அவன் உயிரோட பிறந்து வந்தா கூட என் கூட சண்டை போடுறதுக்கு யோசிக்கணும் அந்த அளவுக்கு நான் அவனுக்கு மரண பயத்தை காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டினும் அந்த கைஜுன் நம்பர் 12 தலையை அப்படி 2 துண்டா வெட்டுவாரு. அதோட பாதி தலை அப்படி பறந்து போகும் பாருங்க. பார்த்தா அங்கேயும் கோர் இருக்காது ஆனா அது உடனே ஹீல் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே கட் பண்ணா நம்ம கொஸ்டின் மறுபடியும் அதோட வயிற்றிலே ஒரு வெட்டு 2 துண்டா வெட்டிட்டு பார்த்தா அங்கேயும் கோர் இருக்காது. அப்படியே முதுகுல சென்டரா ஒரு வெட்டு முதுகுல பார்த்தா அங்கேயும் கோர் இருக்காது. அப்புறமா இடுப்புல வெட்டி பார்த்தா அங்கேயும் இருக்காது. கடைசியா நம்ம கொஸ்டினோ கழுத்துலேயே ஓங்கி ஒரு வெட்ட போடுவார் பாருங்க. பார்த்தா கோர் அங்க இருக்கும். அதை பார்த்து அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு அவனும் கோர் அங்க இருக்கு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு கொஸ்டினோ நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம கொஸ்டினவும் ஓ அப்படியா அப்படின்னா அவனோட கோர் உன்னோட கழுத்துல தான் இருக்கா அப்படின்னு நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது அது படார்னு அதை கையை ஸ்வாடா மாத்தி கழுத்துக்கிட்ட வராத மாதிரி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கோம். நம்ம கொஸ்டினும் அட்டாக் பண்ண போகும்போது அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இது உடனே அட்டாக் பண்ணிக்குது. அவர் எப்படி அட்டாக் பண்ண போறாரு எதை நோக்கி அட்டாக் பண்ண போறாரு அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிக்குது. அது ரொம்ப புத்திசாலியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கொஸ்டினாவும் இதோட காம்பேக்ட் சென்ஸ் ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்கு அது டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம கொஸ்டினாவை பார்க்கும்போது நம்ம கொஸ்டினா டப்புன்னு அந்த ஸ்வாடை அப்படி தூக்கி வீசிட்டு நான் இன்னொரு ஸ்வாடை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்ஸ்ல இருந்து இன்னொரு ஸ்வாடை அப்படி எடுக்கிறதுக்கு அப்படி பல்ட் எடுத்து ஸ்டைல் அடுப்பாரு பாருங்க. எடுத்த உடனே கிராஸ் குவிக் ஸ்ராஸ் டெக்னிக் நம்பர் 3 ரிவர்ஸ் கிளாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைஜுன் நம்பர் 12 நெஞ்சில இருந்து அப்படி கீழே வரைக்கும் ஒரு வெட்டு